மார்னிங். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர் அகமதாபாத் வந்துட்டேங்க. பஸ்ஸில் தான் வந்தேன், நைட்டு வந்தேன். ஆக்சுவலாக சூரத் டு அகமதாபாத் வந்து 3 மணி நேரம் டு 4 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். பட் நைட்டு நான் ஒரு 10:15 போல் பஸ் ஏறினேன். இங்கே வர்றதுக்கு ஒரு 7 மணி. ஏன் இப்படி லேட்டாக ட்ராவல் எடுத்தேன் அப்படின்னா, நைட்டு ரூம் புக் பண்ணுற செலவு மிச்சமாச்சு. ப்ளஸ் வந்து நான் இங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நான் 2-3 மணிக்கெலாம் இங்கே நின்றுட்டு என்ன பண்ணேன், இப்போயே காலையில் 7 மணிக்கு இறங்கி சும்மா சுற்றிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறப்ப இதெல்லாம் கூட மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நைட் ட்ராவல் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ட்ராவல் டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். லேட்டாக கூட வண்டி போனாலும் பிரச்சனை கிடையாது. அப்படின்றப்ப நம்மளுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வர்றது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நைட் அந்த ரூம்ஸ் எல்லாம் மிச்சமாகும். அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் கீகண்டா வந்திருக்கேன். கீகண்டா தான் வந்து உங்களுக்கு மெயினான ஏரியா. ஒரு 7-8 மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு தான் போகிறேன், சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறேன். ஃபுல்லாக டாப்ஸ் தான். டாப்ஸ் 2 பீஸ் 3 பீஸ் செட்டு அதெல்லாம் பார்க்கலாம். பார்ப்போம் இன்றைக்கி என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நினைக்கிறேன் கீகண்டாவில் வந்து நம்ம ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட் இயர் காமிச்சேன். அது ஷர்ட்டு, பேண்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுல்லாக கிடைக்கும். அண்ட் அதுலேயே வந்தோன்னா இது மென்ஸ்வேர் மாருதி க்ரியேஷன்ஸு சொல்லிட்டு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மென்ஸ்வேர் தான் அது ஃபுல்லாக. அது போக கீகண்டா முக்கால்வாசி நிறைய இதுக்கு தாங்க இருக்குது. மென்ஸ்வேர் தாங்க இருக்குது ஃபுல்லாக. மென்ஸ்வேர் அந்த அதை கார்மெண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, அந்த ஊசியில் ஆரம்பித்து இது மெஷின், நூல், இது எல்லாமே அந்த கடைங்கள்லாம் இங்கே தான். ஸோ இது இங்கே ஜாஸ்தி இருந்துச்சுனால இங்கே மேனுஃபேக்சரிங் நிறையா இருக்குதுன்னு தான் அர்த்தம். இன்னொன்று அந்த வைபவ் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ். நான் ஆக்சுவலாக உள்ளே போய்ட்டு வெளியில் வர்றேன். நீங்கள் இந்த பாதையை அப்படி சூஸ் பண்ண முடியாது. இதுதான் ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸு. அதுக்கு ரைட் சைடில் வைபவ் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸும் பேக் சைட் பாருங்கள், அவ்வளோ பெருசு தான் அது. இது ஃபுல்லாக மென்ஸ்வேர் தான். வைபவ் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகலாம். பட் மென்ஸ்வேர் நம்ம எடுக்காதனால பண்ணலை. ஷர்ட்டு இதெல்லாம் தான். அடுத்து இதுதான் அந்த ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ். இப்போ மெயின் ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் உள்ளே போய்ட்டு இந்த வழியாக வந்துட்டு இப்போ மறுபடியும் அப்படியே நடந்து போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வழியை பேசிக்காக எடுத்துக்காமல் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கும் அவங்க. ஸோ இதுதான் அந்த ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸு. இங்கே ஃபுல்லாக ஷர்ட்டு. 11 மணிக்கு மேலே தாங்க கடைங்கள்லாம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் லேட்டாகவே வாங்க. ஏர்லியரெல்லாம் வந்துடாதீங்க. இப்போ மணி கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு அவ்வளோ கடைங்க எதுவுமே திறக்கல. ஒரு சில கடை தான் திறந்துருக்காங்க. அந்த ஒரு சில கடைகளுக்காக வர முடியாதுல்ல. கீகண்டா இந்த மகாலட்சுமி காம்ப்ளெக்ஸ் வழியாக உள்ளே வந்தோன்னா இந்த தான் ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ். இப்படியே போனோன்னா நம்ம மெயின் ரோடுக்கும் போயிடலாங்க. எம்ஜி மார்க்கெட் எல்லாமே இந்த பக்கத்தில் தான். மகாத்மா காந்தி மார்க்கெட்டு அதுவும் இந்த சைடு தான். இந்த மகாலட்சுமி காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸும் 11 மணிக்கு மேலே தான் எல்லாமே. அந்த வாட்ச்மேனே சொன்னார் 11 மணிக்கு மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சும்மா தான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ அவசரப்பட்டு நான் 9 மணி 10 மணிக்கெல்லாம் வெள்ளனா எழுந்திரிச்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் கடைங்க மாதிரி வந்துடாதீங்க. நம்ம ஊர் கடைங்களாவது 10 மணிக்கு ஹோல்சேல் கடைங்க ஆல்மோஸ்ட். ரீட்டைலர்னால் 7-8 மணிக்கெலாம் கூட ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த கீகண்டா மெயின். எப்படியோ போயிட்டோன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அந்த பாதைங்களுக்கெல்லாம் இதுதான். ஸோ அதில் வந்தோன்னா மகாலட்சுமி காம்ப்ளெக்ஸு. மகாலட்சுமி காம்ப்ளெக்ஸ் தாண்டி கொஞ்சம் தாண்டி ரைட் எடுத்திங்கன்னா ராஜலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ், அண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா காந்தி மார்க்கெட் அந்த வழியாகவும் போகலாம். எம்ஜி மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா அது. மெட்ரோன்னு நினைக்கிறேன் இது. ஸோ கீகண்டா மெட்ரோ கூட இருக்குது. இங்கே வந்து இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து பக்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா கூட கீகண்டா மெட்ரோ ஸ்டேஷனு இங்கேருந்து பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸே எல்லாமே பார்க்கலாம். வாக்கபிள் போனீங்கன்னா தான் பெஸ்ட்டு. இதுக்கு நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம்னா சைடில் எந்த கடையும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் இன்னும் கீகண்டாவில் தான் நின்றுட்டுருக்கேன். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். அந்த சரௌண்டிங் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பெங்களூர் மாதிரி தான் இங்கேயும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஜூம் மாரி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கடைங்க தான். ஆனால் இது சீன்ஸ் லைக் இது பிராண்டாக இருக்கலாம், அவங்களோட ஓன் பிராண்டாக இருக்கலாம். பட் நிறையா வந்து ட்ரேடர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கேயும் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்னாப்பில் வந்து பெங்களூரு இஸ் பெஸ்ட். அதே நீங்கள் பார்த்துக்கலாம். சும்மா 10 ரூபா 15 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்புறம் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. இதெல்லாம் மேனுஃபேக்சர் ஜீன்ஸ் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. கார்மெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு ஃப்ளோரும். பட் உள்ளே போகிறப்பே ஒரு மாதிரி பார்த்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கெல்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து காப்பி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க விட மாட்டாங்க பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே. பட் ஜீன்ஸில் என்னடா காப்பி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா?
ஜீன்ஸில் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பிராண்டட் எடுத்துட்டா அது அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து தர்ம சங்கடமாயிடும். நிறைய கால்ஸ் வரும், தேவையில்லாத கால்ஸ்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இருக்க கிளைண்ட்ஸே எனக்கு போதும், அதை வச்சு நான் பார்த்துப்பேன், எனக்கு இருக்க பிஸ்னஸே போதும், ஏன்னா பல்காக ஃபுல்லாக போய்ட்டுருக்குன்னு அவங்கள தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உள்ள கேமராஸும் அலௌடு கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் ஒன்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் செட்டில்டு மாதிரி தான். அதான் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்க ஆளுங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிராக்கி பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு ப்ரொமோஷனில் வர வீடியோ எடுத்து போட்டோம்னால் அவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் வாங்கி கொடுக்குறவங்க தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் அலையணும் சிரமப்படாமல். பட் அட்வைசபிள் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் நீங்கள் ஓகே தான். இங்கே வரணுன்னா வரலாம். இன்னும் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன், நிறையா எடுக்கிறேன் பார்க்குறேன்னா தாராளமாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவங்க ஊர் நாய் கூட இவங்க துப்புற எச்சிக்கு ஐயரவை போட்டு மேலே படுத்து கிடக்கு. ஆமாங்கன்ற ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குங்க. புளிச்சுன்னு துப்பிடுறாங்க. இன்னும் மார்க்கெட் தேடிட்டு தாங்க இருக்கேன். இந்த குர்த்திஸ் இருக்குது, பட் ரேட் அந்தளவுக்கு செட் ஆகல, நார்மலாக தான் இருக்குது. ட்ரேடர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. இதெல்லாம் பழைய பில்டிங் தான், பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஊரில் மாதிரி இதை இடிச்சிட்டு எனக்கு ரோடுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இதை இடிச்சிட்டு வேறு புதுசாக கட்டுறோம், அதை கட்டுறோம் இல்லாமல் பழசு வச்சுருக்குறாங்க. ஈகண்டான், காந்தி ரோடு அதெல்லாம் சுற்றி வந்தால் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அந்த ரெவடி பஜார் அதுதாங்க. அங்கே இதெல்லாம் வந்து ரூப்கலா இதுன்னு சொல்லிட்டு ஃபேன்சி அண்ட் ஸ்டிச்சிங் சூட்ஸ் ஃபோன் நம்பரோடு இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெவடி பஜார் தான் எல்லாம் சுற்றியும் வர்றேன். அண்ட் ரெவடி பஜாரில் உள்ளேலாம் ஒரு கடையிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன், அதாவது மார்க்கெட் கவர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பர்டிகுலராக ஒரு மறுபடிக்கும் பர்டிகுலராக ஒரு கடையை எடுத்து போடு, அந்த நம்பர் சொல்லு அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொன்னாப்பில் அது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அவங்க எப்படி தெரியாமலேயும் சொல்லாமல் ரேட் எதுவும் தெரிஞ்சிக்காமல் நான் எதுவும் ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏரியா, ஸோ இங்கே இருக்குது, இதெல்லாம் ஃபோன் பண்ணி வேணால் கேட்டுக்கோங்க. ரூப்கலான்னு சொல்கிறது இது ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுபக் ரோடுங்க. மதுபக் ரோடு, சரங்பூர் அந்த ஏரியா தான். ஸோ ரெவடி பஜார் அதுவும் இந்த ஏரியா தான். போர்டை பார்த்து தான் படித்தேன் லெஃப்டில். ஏரியாவில் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மேனுஃபேக்சர்லாம் போட்டிருக்கு, மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஏரியா அண்ட் அட்ரஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. அவங்க ஃபோன் நம்பர்ஸும் கூட ஒரு சில இதில் இருக்குது, அதெல்லாம் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. ஹோட்டல் ரூம்ஸும் இங்கேயே பக்கத்துலேயே அவைலபிள் தாங்க. அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம் நீங்கள் அதுவும். ஸோ இந்த ஏரியா எல்லாமே க்ரியேஷன்ஸ் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அந்த மாதாஜி க்ரியேஷன்ஸு, சிவாலை, நான் போர்டு எல்லாமே உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸோடு கொடுக்குறேன். ட்ரை யுவர் பெஸ்ட். நான் எந்த ஷாப்பும் உள்ளே போகலை இன்னும். இதெல்லாம் கடை முன்னாடிலாம் போய் வீடியோ எடுத்தோன்னா கற்றுவாங்க. முன்னாடி ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள், அண்ட் நின்று நம்ம எடுக்க முடியாது. மகாலட்சுமி டெக்ஸ்டைல் வந்து இறங்குறப்ப பிளாங்காக தாங்க இறங்குறோம். அதாவது கூகுள் ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் அதுக்கு என்ன போட்டாலும் அலைய வேண்டியதாக இருக்குது. ஏதோ கூகுளில் போட்டோனாலும் எல்லா பேரும் போட்டோக்கதை போட்டு எடுத்து வச்சு பொறுக்கி எடுத்து நம்மளுக்கு அப்படியே ஒரு லைன் அப் மாதிரி கொடுக்க வேண்டிய எக்ஸாக்ட்லி இவங்க தான் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளுக்கு எதுவும் தெரியலை. ஸோ அங்கேயும் போகிறப்ப ஏதாவது ஒரு கடைகளில் விசாரிக்கிறது, ஏதோ ஒரு ஜவுளி கடையில் விசாரிப்போம். ரீட்டைல் கடையாக இருந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹோல்சேலுக்குன்னு போகிறோம், அந்த மாதிரி பண்ணுறோம், வெளியிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னால் எந்த ஊர்லேயும் எந்த ஒரு கடைக்காரங்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊருக்கே யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையிலே வந்துட்டு வெளியூர்லேருந்து வர்றாங்க, இங்கே ஹோல்சேல் கடை சொல்லுங்கன்னா நம்மளே சொல்லுவோம் இல்லையா, இல்லை ஏன்ட்ட வாங்கன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. பொதுவாக அந்த மாதிரி மைண்ட் செட்டு எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கேளுங்க, கடைக்காரங்கிட்ட கேளுங்க. ஸோ இது அந்த சைடு தான் ரெவடி பஜார். நான் வந்து இந்த சைடு காந்தி நகர்லேருந்து நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே Sharp right onto Rewari Bazaar Road. ரெவடி பஜாருக்கு தான் இந்த சைடு உள்ளே போனீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். எல்லாமே ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். க்ரியேஷன்ஸ், அந்த ஷால், துப்பட்டா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. வெறும் டாப்ஸ்க்குன்னு கேட்குறீங்க இல்லையா, இந்த ஏரியா தாங்க. அண்ட் அட்ரஸ் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டுங்க, பிபிசி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதே ஏரியா தான். அதே ஏரியா பிபிசி மார்க்கெட்டு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் தான். இதுவும் வந்து தே கிளைம் தெம்செல்ஃப் அஸ் மேனுஃபேக்சரர். பட் நம்ம செக் பண்ணணும். ட்ரேடர்ஸும் நிறையா இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். மேனுஃபேக்சரர்ஸும் யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம தேடி தான் பிடிக்கணும். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு வந்தேன், அவர் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 பீஸ் செட்டு 350 ரூபா சொல்கிறாரு, 350, 360ன்றாரு. ஸோ
ரேட்டு அந்தளவுக்கு செட் ஆகல, இன்னும் தேடல் இருக்குது. மழை ஆரம்பிச்சிருச்சுங்க, கொடை கொண்டு வந்திருக்கேன். அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை, ட்ரிஸ்லிங் தான். இதான் அந்த மார்க்கெட்டு, மெயின் ரோடு. அது பிபிசி மார்க்கெட்டு உள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸும் இருக்காங்க, ட்ரேடர்ஸும் இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. காலுப்பூர் மார்க்கெட்டு, இந்த பிபிசி மார்க்கெட், இதுதான் நான் உள்ளே போனது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்க்கிளில் இங்கே பேங்க் ஆஃப் பரோடா பக்கத்தில் உங்களுக்கு ஆஸ்வி ஃபேஷன்ஸ் எல்லாம் நிறைய தான் பிபிசி மார்க்கெட்டு எல்லாமே. அதே போல் இங்கே இருக்க விஷயங்கள் வந்து அந்த கீரத் கிரியேஷன்ஸ், அந்த கிரியேஷன் இந்த கிரியேஷன் சொல்லி பார்த்தாலே ஓகே உங்கள் மேனுஃபேக்சர் தான் அப்படின்ற இந்த மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க. உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உள்ளே போனோன்னா அவங்களோட பிராண்ட் நேமு அது மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா தான் அவங்க மேனுஃபேக்சரர். இல்லை அந்த பேரை ஏதோ ஒன்று கிரியேஷன்ஸ்னு உள்ளே போட்டுட்டு அவங்ககிட்ட 4-5 பிராண்டு உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா வேறு எதுவும் வாங்கிருந்துச்சுன்னா கண்டிப்பாக there should be a trader. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ரேடர்கிட்ட நம்ம வாங்குறதுன்றது நம்ம வாங்கி நீங்கள் லோக்கல்லே வாங்கிக்கலாம், அவ்வளோ தூரம் வர வேண்டாம். ரெவடி பஜாருங்க, ரெவடி பஜாரில் தான் இது எல்லாமே, எல்லாம் ஹோல்சேல் தான். ரேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் அஃப்கோர்ஸ் பெங்களூரை விட இங்கே ஓரளவுக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா லாஸ்ட் இயர் நான் பாப்கார்ன் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் போட்டேன். டாப்பு சூப்பராக தான் இருந்தது, ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, கம்ப்ளைண்ட்லாம் வரல. இங்கே 65, 70, 75 அந்த ரேஞ்சு தான் வாங்கினோம். ஆனால் அதே இது வந்து பெங்களூரில் 100 ரூபாய் குறைஞ்சி யாரும் கொடுக்கல, அந்த ரேட்டு தான் போட்டாங்க. அப்போ ரேட்டு டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ரெவடி பஜார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெவடி பஜாரே ஓகேங்க. வேறு இது போக சஃபல் மார்க்கெட் இருக்குது, சஃபல் 1, 2 and 3 3 இருக்குங்களா. அது நாளைக்கு போகிறேன், அந்த மார்க்கெட் பற்றி போட்டுறேன். இன்றைக்கி ரெவடி பஜாரில் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே வந்தவங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. நானே பர்சனலாக வாங்கின கடையில் கூட எங்கேயுமே ஃபோட்டோஸ் அலோடு கிடையாது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தான் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கு யாரும் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க, ஏன் உள்ளே போய் காமிக்க முடியாதா, ப்ராடக்ட் காமிக்க முடியாதா? அஃப்கோர்ஸ் ரெவடி பஜாரில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்களோட ஓன் ப்ராடக்ட் காப்பி ஆயிரும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நான் இதோட முடிச்சிடுறேன். ரெவடி பஜார் வாங்க தாராளமாக, இது ஒரு நாள் நீங்கள் சுற்றி பார்த்து வாங்கலாம். அண்ட் இது போக நாளைக்கு சஃபல் மார்க்கெட் ஒரு 3 மார்க்கெட் இருக்குது, அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே வந்து லோ ரேஞ்சிலேருந்தே இருக்கும். லோ ரேஞ்சில் என்ன ஒரு 60 rupees 65 அந்த ரேஞ்சுக்கு மேலேருந்தே இருக்கும், நல்ல காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் சஃபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், காஸ்ட்லி ஐட்டம் இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த மார்க்கெட் போடுறேன். இதுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த சஃபல் மார்க்கெட்லேயே எனக்கு ஒரு 6 சொல்லிட்டு ஒரு ரூம் கிடச்சிது. டாமெட்ரி 380 ரூபா தான் போதும், சிங்கிள் ரூம் ஏசி டாமெட்ரி 380. நைட்டு தூங்கி இருந்துச்சு, காலையில் கிளம்ப போகிறோம். ரூம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1300 ரூபா கேட்குறாங்க, 1250, 1250. ஸோ அது வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஸோ இதே ஓகே, கன்வீனியன்ட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் தேங்க்யூ.